வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசனுடைய முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கான தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th 10th அல்லது வந்து 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான், நேர்முக தேர்வு மட்டும்தான், உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 12,000லேருந்து அதிகபட்சம் 35,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 25/2/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெட்டர் மூலமாக வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் தான் வந்து அதாவது கையால் எழுதப்பட்ட தட்டச்சு செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் வந்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்ட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஷ்யூம் மாதிரி வந்து உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றிலையும் வந்து உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் ஆகட்டும், உங்களுடைய மார்க் ஷீட் ஆகட்டும், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இருப்பிடச் சான்றுக்கான சர்டிஃபிகேட், அதாவது ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், சேர்மன் லட்சுமணன் தெரு, திருப்பத்தூர் 635601 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க அட்ரஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர். இதை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் இளங்கலை மருத்துவ படிப்பு படிச்சுக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். 5 போஸ்டிங் இருக்குது. 60,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பல்நோக்கு சுகாதார ஆய்வாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து ஆண் விண்ணப்பதாரர்கள் மட்டும் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த பல்நோக்கு சுகாதார ஆய்வாளர் பொறுத்த வரைக்கும் 5 போஸ்டிங் இருக்குது. நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. 14,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவதாக வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். இது வந்து 5 போஸ்டிங் இருக்குது. 8,500 சேலரி இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. அதாவது 8வது வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது, என்னென்ன ஒர்க் அப்படிங்கிறதும், தென் உங்களுக்கு போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எங்கே போடுறாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் சொசைட்டி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் திருப்பத்தூர்.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.